பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையில் கூட கடவுளுடைய வார்த்தையானது, கடவுள் உங்கள் குடும்பங்களை ஆஸ்வதிக்கிறார். கடவுள் உங்கள் குடும்பங்களை ஆஸ்வதிக்கிறார். கிறிஸ்து இயேசுக்குள் அன்பானவர்களே, ஆதி ஆகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது கடவுள் ஆதாம் ஏவாளை கொண்டு குடும்பமாக ஸ்தாபிக்கிறார். குடும்பமாக ஸ்தாபித்து குடும்பமாக ஆஸ்வதிக்கிறார். இன்றைக்கு நம்முடைய குடும்பமும் சரி கடவுளால் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது நாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய குடும்பத்தில் நாம் பெற்றுக்கொண்டிருக்கனால கடவுளை நாம் விசுவாசித்து அவரை நம்பி அவர்களாக நாம் வாழணும். அதுதான் யோசுவா 24வது அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது, நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் என்றான். அப்போது நாம் கடவுளால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். கடவுள் நம்மை குடும்பமாக ஸ்தாபித்திருக்கிறாரு. கடவுள் நம்மை குடும்பமாக ஸ்தாபித்ததுனால நாம் கடவுளை எப்பொழுதும் சேவித்து வாழ வேண்டும். எப்பொழுதும் அவரை ஆராதிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அவரை ஆராதித்து அவருக்குள்ளாக நாம் வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, கடவுள் ஏற்படுத்திய இந்த குடும்பத்தை நாம் அலங்கரித்து கொள்ள வேண்டும். அலங்கரிப்பது என்பது இந்த உலக பிரகாரமாக அலங்கரித்து கொள்வது அல்ல, மாறாக அன்பினால நம்முடைய குடும்பத்தை நாம் அலங்கரித்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது விட்டு கொடுக்கிறதுனால நம்முடைய குடும்பத்தை நாம் அலங்கரித்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக பார்க்கிற பொழுது உண்மையினால. இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் பார்க்கும் பொழுது உண்மை என்பது மிக அவசியமாக இருக்குது. அந்த உண்மை இருந்தால் தான் அந்த குடும்பத்தில் சமாதானம் நிலைத்திருக்கும், மகிழ்ச்சி நிலைத்திருக்கும், ஒற்றுமை நிலைத்திருக்கணும். அப்போ இந்த காலை வேலையில் இந்த 3 காரியங்கள் நாம் பார்க்கிற பொழுது, இந்த 3 காரியங்கள்படியாக நாம் வாழுற பொழுது கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பார். அதுதான் பார்க்குறோம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், உண்மையுள்ள மனிதன் அநேக ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்போது நம்ம குடும்பத்தில் நாம் உண்மையில் இருக்கும் பொழுது, உண்மையாக இருக்கிற பொழுது அநேக ஆசீர்வாதங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த நாள் முதற்கொண்டு நாம் நம்முடைய குடும்பத்தை, கடவுள் ஏற்படுத்தின நம்முடைய குடும்பத்தை அன்பினால் விட்டு கொடுக்கிறதுனால உண்மையினால் நாம் அலங்கரித்து கொள்ளுவோம். அப்படி அலங்கரித்து கொண்டு அதன் வழியாக நாம் எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவர் உங்களை வழிநடத்தி காப்பாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வாராக. ஆமீன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற கடவுளே, இந்த சந்தோஷமான புதிய நாளின் காலை வேலைக்காக நன்றி படைக்கிறோம். நீர் எங்களை குடும்பமாக ஸ்தாபித்து எங்களை குடும்பமாக ஆஸ்வதிக்கிறீர், நன்றி படைக்கிறோம். இந்த காலை வேலையில் கூட எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் எப்படி அலங்கரித்து கொள்ள வேண்டும் என்பதை நீருடைய வார்த்தையின்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி நன்றி படைக்கிறோம். அப்படியாக நாங்கள் அன்பில் விட்டு கொடுக்கிறதுல உண்மையில் நாங்கள் எங்களுடைய குடும்பங்களை அலங்கரித்து கொண்டு அதன் வழியாக நீர் தருகிற எல்லா விதமான ஆசைகளை பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் உம்மை ஆராதிக்கின்ற, உம்மை சேவிக்கின்ற குடும்பமாக எங்களை நீர் ஆஸ்வதிக்க வேண்டுமாய் இறைமகன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.